சமயபுரம் மாரியம்மன். இந்த அம்மனின் கோவில் திருச்சிக்கு அருகில் உள்ள சமயபுரத்தில் அமைந்துள்ளது. மாரியம்மனாக விளங்கும் இவள் மற்ற அம்மன்களைப் போல் இல்லை என்பதுதான் அம்மனின் முக்கிய விசேஷம். ஏனென்றால் இந்த அம்மனுக்கு அபிஷேகம் கிடையாது. ஆம், சாஸ்திரப்படி வழக்கமாக செய்யப்படும் அபிஷேகம் இந்த சமயபுரத்தாளுக்கு செய்யக்கூடாது என்கிறார்கள். ஏன் தெரியுமா? சமயபுரம் மாரியம்மன் விக்கிரகம் என்பது சாதாரண கல்லோ உலோகமோ அல்ல. இந்த அம்மன் உருவம் முழுவதும் மூலிகைகளால் உருவாக்கப்பட்டதாகும். அந்த மூலிகைகள் நனையும் போது அழியும் தன்மை கொண்டது. எனவே அம்மனுக்கு அபிஷேகம் செய்வது இயலாத ஒன்று. அவளது உருவத்தை காத்து பாதுகாக்க அபிஷேகம் போன்று எவ்வித ஈரத்தன்மையும் இருக்கக்கூடாது. அதனால்தான் இவ்விடத்தில் உற்சவர் அம்மனுக்கே அபிஷேகம் செய்யப்படுகிறது. மேலும் மூலவர் அம்மன் எப்போதும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அந்த கருவறையை சுற்றிலும் எப்போதும் நீர் சூழ்ந்து இருக்கும்படி கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த நீர் அம்மனின் அருகில் நித்திய குளிர்ச்சியை கொடுக்கிறது. கருவறையின் பின்புறம் அம்மனின் பாதங்கள் தனியாக அமைந்துள்ளது. கருவறையின் பின்பகுதி நிஜமாகவே ஒரு புனிதம் நிறைந்த இடம். அங்கு எவரும் சத்தமாக பேசுவதில்லை. அங்கு அமைதிதான் அரசி.